ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடி வந்து 2 பிரஸ் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது தரிசனம் ரிலேட்டடா இந்த மாசம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்கு. அதை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு பயனுள்ள நிறைய பதிவுகளை தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா லேட்டஸ்டா வரக்கூடிய எந்த அப்டேட்டையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ டிடிடியோட நியூஸ் சம்பந்தப்பட்ட வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்ல பிரஸ் ரிலீஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் பத்தி ஒரு பிரஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, உகாதி அதாவது 22ஆம் தேதி உகாதி ஆஸ்தானம் திருமலையில நடக்குது. அதற்காக 21ஆம் தேதி திருமலையில கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம், அதாவது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் விசேஷம் வந்துச்சு அப்படின்னா கோவில சொல்ல வந்து கிளீன் பண்றது வந்து செய்வாங்க. அதுதான் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு நம்ம சொல்றது. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். திருமலையில எப்பவுமே வந்து பிரம்மோற்சவம் இந்த மாதிரி ஆஸ்தானம் டைம்ல கண்டிப்பா இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து செய்வாங்க. இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 12 மணிக்கு மேலதான் பக்தர்கள் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுல நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டோன்றத பத்தி எதுவும் சொல்லல. மேபி இஷ்யூ பண்ணலாம். அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல ஈவினிங் ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து 21ஆம் தேதிக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2 மணிக்கு மேல இருக்க ஸ்லாட் தான். ஸோ உங்களுக்கு அன்னைக்கு நீங்க 2 மணினா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில 11 12 மணிக்கு கூட தரிசனம் போயிட்டு வருவீங்க. ஆனா 21ஆம் தேதி அப்படி போக முடியாது. 12 மணிக்கு மேலதான் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுவாங்க. டைரக்டா போகக்கூடிய தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம், 300 ரூபா தரிசனம் இது எல்லாமே வந்து அப்படிதான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அன்னைக்கு தரிசனம் போறவங்க கண்டிப்பா இதை வந்து பாத்துக்கோங்க. காலையில நேரமா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. 12 மணிக்கு மேலதான் எல்லா தரிசனமுமே அலோவ் பண்ணுவாங்க. 21ஆம் தேதி 22ஆம் தேதி எப்பவும் போல தரிசனம் வந்து இருக்கும். இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான பிரஸ் அப்டேட்டா இருக்கு. 21ஆம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு தரிசனம் போற பிளான் பண்ணிருக்கோம் எல்லாருமே கண்டிப்பா இந்த அப்டேட்டை பாத்துக்கோங்க. அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் அப்டேட் என்ன அப்படின்னா, மார்ச் மாசம் 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் திருமலையில ராம நவமியும் அதை தொடர்ந்து ஸ்ரீ ராம பட்டாபிஷேகமும் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து டிடிடி இது தொடர்பான ஆஸ்தானங்களை வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை பத்தின தகவலை டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். மார்ச் 30ஆம் தேதி காலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ரங்கநாயகுலா மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி உற்சவர்களுக்கு ஸ்னபன திருமஞ்சனம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அபிஷேகம் வந்து நடக்கும். ஈவினிங் 6:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆஸ்தான உற்சவம் வந்து நடக்கும். இதனால சகஸ்கர தீபலங்கார சேவா வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச் 31ஆம் தேதி நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பங்காரு வாக்கிலி கிட்ட கோவில் அர்ச்சகர்களால ஸ்ரீ ராம பட்டாபிஷேக மகோற்சவம் வந்து நடத்தப்படும் அப்படின்றதுதான் இந்த பிரஸ் அப்டேட்ல வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இந்த சேவா டிக்கெட் ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை 30ஆம் தேதி. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மீதி எல்லா தரிசனமுமே இருக்கு. பட் இந்த ஆஸ்தான டைம்ல நம்ம போகும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். மீதி எல்லாமே நம்ம மூலவர தரிசனம் வந்து பார்த்துட்டு வரலாம். பட் முக்கியமான நாட்களா இருக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்ற நாள் போல நம்ம சீக்கிரம் போய் சாமி பார்த்துட்டு வந்துட முடியாது. இந்த முக்கியமான பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து மூலவர் தரிசனம் இந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த நாட்களில் தரிசனம் போறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம இப்போ நீங்க இன்ஃபான் தர்ஷன்ல எல்லாம் போறீங்க, கைக்குழந்தை தரிசனம், என்ஆர்ஐ இந்த மாதிரி அங்க போயிட்டு தான் நீங்க டிக்கெட் வாங்கிட்டு தரிசனம் போகணுன்ற பிளான்ல போறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த நாட்களை விட்டுட்டு நார்மலா இருக்க டேஸ்ல போறது நல்லது. ஆல்ரெடி உங்ககிட்ட டிக்கெட் இருக்குன்னா தாராளமா போங்க. ஃப்ரீ தரிசனமும் இருக்கும். பட் வெயிட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. 12ஆம் தேதி உங்களுக்கு தரிசனத்துக்கு டைம் வந்து அவங்க அப்டேட் பண்ணல. இப்போ ஓரளவுக்கு திருமலையில தரிசன டைம் நார்மலா தான் இருக்கு. ஒன்றும் சொல்ற அளவுக்கு ஹெவியா க்ரௌட் இல்ல. கீழ் திருப்பதியில எல்லாருமே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஓரளவுக்கு வாங்கிட்டே போயிடுறாங்க. கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல கோவிந்தராஜசாமி சத்திரத்துல டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. அது இல்லாம நீங்க பஸ்ல போறீங்கன்னா திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 காம்ப்ளெக்ஸ்லயுமே உங்களுக்கு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. காலையில 5 மணிக்கு மேல டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த நாளுக்கான டோக்கன் முத நாளே கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமைக்கான டோக்கன் மட்டும் வியாழக்கிழமை வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க போற நாட்களை பொறுத்து கண்டிப்பா டோக்கன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க.
ஆன்லைன்ல நம்மளால வந்து அவைலபிலிட்டி செக் பண்ண முடியாது. டைரக்ட்டா போகும்போது அங்க இருக்க ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்லாட் ரன்னிங்ல இருக்குன்னு குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஸ்லாட் வேணுமோ அத ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். திருமலையில ரூம்ஸ் வந்து நார்மலா தான் இருக்குங்க. புக்கிங் பண்ணிக்கலாம். மார்ச் 1ஆம் தேதியிலருந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கனால நம்ம ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மள ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரூம் வெக்கேட் பண்ணும்போது யார் வந்து போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ ஃபோட்டோ எடுத்து அவங்க தான் ரூம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம திரும்ப செக் அவுட் பண்ணிட்டு எல்லா ப்ராசஸும் முடிக்கும்போது கண்டிப்பா அவங்க போய் ஃபோட்டோ எடுத்து தான் நம்ம குடுக்கணும். இதுவே நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல நம்ம திரும்ப போய் ரூம் வந்து ஏஆர்பி கவுண்டர்ல ஸ்கேன் பண்ணி எடுக்கிற ப்ராசஸுக்குமே நம்மள வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களே நம்ம எல்லாமே ரிட்டர்ன் குடுத்துட்டு வர மாரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கான காஷன் டெபாசிட் ப்ராப்பரா ரீஃபண்ட் வந்து வரும். மார்ச் 1ல இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப நல்லது தான். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா தரிசனம் போற உங்களோட நண்பர்களுக்கும், நம்ப சப்ஸ்கிரைபருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இம்மீடியட்டான டவுட்ஸ் இருக்கு, கிளியர் பண்ணிக்கணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா, டெலிகிராம் சேனல் குரூப் இருக்கு. வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க தாராளமா கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ.